சினிமாவில் ரஜினி அளவுக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் ஆயிட்டோம், வசூல்ல மன்னன் ஆயிட்டோம், வசூல்ல சக்கரவர்த்தி ஆயிட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணும்போது கலைஞர் மேல மிகப்பெரிய அபிமானம் கொண்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். பிரேமலதா அன்னியார் அவர்கள் எடப்பாடி எங்கள் முதுகில் குத்திவிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பகிரங்கமா வைக்கிறாங்க. மூப்பனார் பிரதமராவதற்கு நான் முழு உதவியும் செய்வேன், நான் பக்கபலமாக இருப்பேன்னு பேட்டியை கொடுக்குறீங்க. பிஜேபியோட பி டீமா நீ அப்படின்னு வடிவேலு பாணியில இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. வணக்கம், என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை நான் நம்பலிங்க. ஏன்னா விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை என்பது, அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆசை என்பது எப்பயோ வந்துருச்சு அப்படிங்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் விஜய் பற்றி சொல்வதை நான் நம்பல அப்படின்னு சொல்றேன். அப்படி விஜய் பற்றி எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் நான் நம்பல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கங்க. இந்த நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும், இனி சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில இருந்த அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். குறிப்பா அவருடைய அரசியல்ங்கிறதுங்க அஜித்தை வைத்துக்கொண்டு ஆரம்பிச்சது அப்படின்னு தான் பார்க்கணும். எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரு அன்பு பிணைப்பு ஒன்று இருந்துச்சுங்க. கமலஹாசனும் ரஜினிகாந்த் அவர்களும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட கமலுக்கும் ரஜினிக்குமான ஒரு ஆழமான அன்பு இருந்ததுங்க. ஆனா விஜய்க்கும் அஜித்துக்குமான அந்த திரைப்பயணம் தொடங்கிய காலகட்டத்தில் அப்படியான அன்போ நட்பு பாராட்டுதலோ கிடையாதுங்க. விஜய் அஜித்தை வச்சு கலாய்க்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்கா அஜித் தன்னுடைய படத்துல உனக்கு என்ன போடா, எனக்கு என்னடா, நான் இப்படித்தாண்டா இருப்பேன், அப்படித்தாண்டா நடப்பேன் அப்படின்னு அஜித் பாடுற மாதிரி ஒண்ணு. எவன்டா இங்க தலை அப்படின்னு விஜய் ஒரு படத்துல பேசுவார், இவர் இன்னொன்று பேசுவார். இப்படியாகவே தாங்க இருந்தது. இது சினிமாவில் இருக்கிற ஒரு அரசியல். இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு அரசியல் எண்ணம் அப்படிங்கிறது எப்ப வந்திருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படின்னு சொன்னாக்க, அவர் சின்ன பையனா இருக்கும்போது, பள்ளி மாணவனாக இருக்கும்போது, அரை நிஜார் பருவத்தில் இருக்கும்போது, அரை ட்ரௌசர் போட்டுட்டு இருக்கும்போது அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் எடுத்த படங்களை பார்ப்பாங்க இல்லையா. படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு ப்ரீவியூ ஷோ போடும்போது குடும்பத்தோடு பார்ப்பாங்க, அல்லது படத்தை பற்றி எப்படி ரிப்போர்ட் இருக்குன்னு தேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்ல. அப்படி அவர் படைத்த படைப்புகள், அந்த பெரும்பான்மையான படங்கள் சட்டம், நீதி, அரசியல், ஊழல், இது சம்பந்தமான சப்ஜெக்டுகளே தாங்க எடுத்தார். சட்டத்தை நுணுக்கி எடுத்த டைரக்டர் முக்கியமானவர் எஸ்.ஏ. சந்திரசேகரன். அதே போல எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் கதை எழுத, கலைஞர் ஐயா அவர்கள் வசனம் எழுத நிறைய படங்கள் வந்துச்சு. அப்ப கலைஞர் வீட்டுக்கு போறதோ, அல்லது கலைஞர் ஐயா பிரிவியூக்கு போறதோ, அல்லது கலைஞரை கூட்டிட்டு போய் கலைஞருக்கு மாலை போடுறதோ இருந்ததுங்க. இது எல்லாம் சந்திரசேகரன் தன்னை ஒரு திமுக காரர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டிருந்த காலம்தான் அந்த காலகட்டம். ஏன்னா நாளை நமதே அப்படிங்கிற எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரன் உதவியாளராக இருந்தாருங்க, உதவி டைரக்டரா இருந்தார் கே.எஸ். சேதுமாதவன்ட்ட. சிவாஜி நடித்த வசந்த மாளிகை திரைப்படத்திலையும் கூட அவர் உதவி டைரக்டரா பணியாற்றி இருக்கார். அப்படின்னா எவ்வளவு அனுபவங்கள் கொண்ட இயக்குனராக எஸ்.ஏ. சந்திரசேகரன் இருக்காருன்னு பாருங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருந்த நாளை நமதே படத்துல எம்ஜிஆர் அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகரன் ஒரு கரெக்ஷன் டைரக்டர்கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் போய் சின்னவர்கிட்ட சொல்ல முடியாதுயா சார், நல்லா இருக்காது சார், இது சரியா வரல சார் அப்படின்னு சொல்ல, இங்கே டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற எஸ்.ஏ. சந்திரசேகரன் பேசிக்கிறத பார்த்துட்டு, என்ன விஷயம் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. தைரியமாக எஸ்.ஏ. சந்திரசேகரன் போய், சார் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறது தப்பு சார்,
நீங்கள் இப்படி நடந்து இப்படி திரும்பி அப்படி பார்த்து இப்படி வசனம் பேசுங்க சார்னு என்னமோ அவர் சொல்ல, ஓஹோ இன்னொரு தூரம் சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் எவ்வளவு நல்லவரோ, எம்ஜிஆர் எவ்வளவு புனிதத்தன்மை கொண்டவரோ, எம்ஜிஆர் எவ்வளவு வல்லலோ, எம்ஜிஆர் இந்த சொன்னதுக்கெல்லாம் நேர்மாறானவரும். எம்ஜிஆர் நல்லவர் அப்படின்னா அதற்கு எதிரானது என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். எம்ஜிஆர் புனிதமானவர் அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் என்னன்னு பார்த்தேன். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறார். அப்பாடா எம்ஜிஆர் கோச்சிக்கலப்பா அப்படின்னு டைரக்டருக்கு சந்தோஷம். ஆனால் அடுத்த நாள் காலையில் எஸ் ஏ சந்திரசேகரனை கூப்பிடுவதற்கு வீட்டிலிருந்து ஸ்டூடியோவுக்கு அழைத்து செல்வதற்கு தினமும் வந்து கொண்டிருந்த கார் வரல. டைம் ஆகுது, கார் வரல, டைம் ஆகுது, கார் வரல, டைம் ஆகுது, கார் வரல. ஆட்டோ ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு நேராக ஸ்டூடியோவுக்கு வர்றாரு. ஸ்டூடியோவுக்கு உள்ளாரையே அந்த வாட்ச்மேன் எஸ் ஏ சந்திரசேகரனை விடவில்லை. ஏன்னா எம்ஜிஆர் உத்தரவு, இந்த படத்தில் நீங்கள் பணியாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் இன்னமும் இருக்கார். தாராளமாக இதை பற்றி எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு எம்ஜிஆருடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். எம்ஜிஆரை பின்பற்றி அந்த எம்ஜிஆருடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். ஆனால் எஸ் ஏ சந்திரசேகரனை ஒரு ஸ்டூடியோ வாசலில் நிறுத்தி, இந்த படத்தில் நீ பணியாற்றவில்லை, வெளியே போ அப்படின்னு அந்த ஸ்டூடியோவினுடைய வாட்ச்மேன் சொல்ல அவர் மனம் வலிக்க வலிக்க வெளியேறினாருங்கிறது வரலாறு. எஸ் ஏ சந்திரசேகரனே இதை பதிவு பண்ணியிருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி விஜய் அவர்கள் கூட தாராளமாக அப்பா இப்படிலாம் நடந்துச்சாப்பா அப்படின்னு தாராளமாக கேட்கலாம். ஆக கலைஞரை சந்தித்ததிலையும் கலைஞர் வசனத்தில் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் படங்கள் இயக்கியதையும் பார்த்து கொண்டே வளர்கிறவருக்கு இங்கே சினிமாவில் ஒரு ரஜினி அளவுக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் ஆயிட்டோம், வசூல்ல மன்னன் ஆயிட்டோம், வசூல்ல சக்கரவர்த்தி ஆயிட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணும்போது, ஆல்ரெடி ரஜினி வந்து அரசியலுக்கு வருவேன், எப்போ வருவேன் சொல்ல மாட்டேன், அரசியலுக்கு வருவேன் எப்போ வருவீங்க தெரியாது, அரசியலுக்கு வருவேன் எப்போ சார் வருவீங்க அப்படின்னு கடவுளெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார், மேலெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். ஆண்டவன் சொல்லுவான், அருணாச்சலம் செய்வான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாட்ஷா காலத்திலிருந்து கிமு கிபி மாதிரி அன்னிலிருந்து கடந்த 2 வருஷம் வரைக்கும் சொல்லி சொல்லி சொல்லியே ஒவ்வொரு படத்தையும் தலைவர் ஓட்டு 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 ஓட்டுன்னு ஓட்டுனார். கட்சி தொடங்கி ஓட்டு வாங்கினாரோ இல்லையோ, இப்படி அரசியலுக்கு வருவேன், அரசியலுக்கு வருவேன், இந்தா வருவேன், அந்தா வந்துடுவேன், இந்தா வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே உசுப்போத்தியே உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கன்னு வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி ஆக்கினாரு ரஜினி ரசிகர்களை. ரஜினி அது ஒரு பக்கம் இருக்க, ஏன் இவர் வரலையே, நம்ம வந்தா என்ன அப்படின்னு இருக்கும்போது படத்துக்கு பேரு தலைவா அப்படின்னு வைங்க. தலைவாக்கு கீழே ஒரு அடிக்கோடிட்டு ஒரு கேப்ஷனை போடும். யாருப்பா அது, படத்துக்கு தரைய போடு, படத்துக்கு கட்டையை கொடு, யாரு போயஸ் கார்டன்ல இருந்து, யாரு ஜெயலலிதா அவர்கள், யாரு முதலமைச்சராக இருந்தவங்க. உடனே அப்பாவை கூட்டிகிட்டு என்னப்பா இது அப்படின்னு போக கொடநாடு போயிட்டாங்க. கொடநாடு கூப்பிட்டாங்க. கொடநாடுல காத்து கிடந்து கடைசியில் பல பஞ்சாயத்துகளை மீறி இந்த இதுக்கு வந்து அதிமுக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி அடையணும், அதுக்கு நம்ம தொண்டர்கள் நம்ம ரசிகர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு ப்ரௌன் கலர் டிஷர்ட்டோ என்னமோ போட்டுக்கிட்டு பம்மி விஜய் அவர்கள் பேசின அந்த விஜய் எங்க, இவர் வருவாரா, இவர் அரசியலுக்கு வருவாரா, இவன் எங்க மாநாடு நடக்குமா அப்படி இப்படின்னு பேசுகிற விஜய் எங்க. இதுதான் விஜய் அவர்களுடைய அசுரத்தனமான வளர்ச்சி. இதையெல்லாம் பார்த்து நம்மளே சிஎம்மானா இது மாதிரிலாம் படத்துக்கு தடை போடாம நம்ம சினிமாவை காப்பாற்றணும். யாராவது சினிமா இப்படிலாம் அரசியல் சம்மந்த படம் எடுத்தாக்க தடை போடுவேன், நீ கொடநாட்டுக்கு வா, நீ வெடநாட்டுக்கு வா, நீ அந்த நாட்டுக்கு வா, இந்த நாட்டுக்கு வான்னு சொல்லாம இந்த மொத்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் எடுத்த முடிவு தான் அரசியல். இதற்கான பயணத்தை கடந்த 8-10 வருடங்களுக்கு முன்னாடியே 7-8 வருடங்களுக்கு முன்னாடியே டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திச்சது நடந்துச்சு. கரெக்டுங்க. அதனால தான் இப்போ ராகுல் காந்தி கூட தாவேக்கா 70 சீட்டு தரேன்னு சொல்லிலாம் பேரம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அழிச்சிருங்க மனசுலேருந்து. ஏன்னா அதை அடுத்து நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள், பிரதமர்ஜியையும் அவர்கள் விஜய் அவர்கள் போய் சந்தித்தார்.
அப்போ பாஜக கூட 70 சீட்டு அப்படின்னு ஒப்பந்தம் நடக்குதுன்னு அர்த்தமா? ராகுலையும் சந்திச்சாரு, மோடியையும் சந்திச்சார். என்ன நாளைக்கே அவர் மம்தா பானர்ஜியும் சந்திப்பார், அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்திப்பார், யாரை வேணாலும் சந்திப்பார். அதெல்லாம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் இங்கே அரசியலில் ஒரு வார்த்தை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியலில் இன்னைக்கு நேற்று அப்படின்ட்டுலாம் வந்தவர் கிடையாது. பிளானுடா திட்டமிட்டு தான் அவர் இந்த உள்ளார ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிறார். அதனால தான் சர்கார் மாதிரியா எடுத்தார், நடித்தார், அதில் என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு தெரியும். ஆக விஜயனுடைய அரசியல் ஆசை எண்ணங்கள் அப்படிங்கிறது அப்பையிலிருந்தே இருக்குங்க. சரி, இப்போ எதுக்குங்க இவ்வளவு நீட்டி முறைக்கு சொல்றீங்க? உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? இந்த தேசத்துக்கு என்னதான் ஆயிடுச்சு? ஒன்றுமே ஆகலைங்க. ஏன்னா நான் அந்த விஜய் மீது சொல்லப்படுகிற குற்றத்தை நான் மறுக்கிறேன். ஏன்னா பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு விஜய் அவர்கள் மீது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கு. யார் சொல்றா? எல்லாருமே சொல்றாங்க. திமுக கிடையாது, எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அது உண்மையா? என் தலைவர், எனக்கு பிடித்த நடிகர் விஜய் அவர்கள் அப்படியான ஒரு பி டீமாகலாம் செயல்பட மாட்டார். சினிமாவிலே அவர் நம்பர் ஏங்க, A1 இருக்கிறவருங்க. அவர் எப்படிங்க பி டீமா இருப்பார்? வேணா ஏ டீம்னு சொல்லுங்க அப்படின்னு வேணா பாஜகவில் அவர் கேட்கலாம். ஆனால் அவர் பி டீமா இருப்பாராங்கிறது சந்தேகமா இருக்கு. ஆனால் பி டீமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு இங்கே அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாமல், ஆனால் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற பாஜகவுடன் உறவு வைத்துக் கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு தனியா போயிட்டார். அதே போல அமமுக டிடிவி, எவ்வளவு இன்ஷியல் வருங்கல்ல, அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு அவர் சைலண்ட் மோடுக்கு வந்து விஜய் அவர்களை பாராட்டிட்டு இருக்கார். தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா அன்னியார் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார். நாங்கெல்லாம் நட்புங்க, அப்பையிலிருந்தே நட்பு அப்படின்னு சொன்னார். திருச்சியில் நடந்த ஒரு திருமண விழா, அந்த விழாவில் KN நேருவோடு சேர்ந்து எல்லோருமே நலம் விசாரித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். அதை பற்றியும் ஒரு அரசியல் வார பத்திரிகை வாரம் இருமுறை வரக்கூடிய பத்திரிகை தேமுதிக அங்கே நின்னாங்களாம். அவங்கெல்லாம் இருக்கிற நேரம் பார்த்து KN நேரு வந்தாராம் அப்படிங்கிற மாதிரி இட்டுக்கட்டி அவங்க சொன்னாங்க. அதை நான் நம்பலை. அந்த திருச்சியில் நடக்கிற ஒரு தேமுதிக பிரமுகருடைய விழாவுக்கு KN நேரு அங்கே வந்திருக்கிறதும், அங்கே பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்களும் நம்ம மற்ற சுதீஷா அப்படி இப்படின்னு வர்றதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதே போல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். கலைஞர் மேலே மிகப்பெரிய அபிமானம் கொண்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்தனுடைய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் காங்கிரஸ் மீதும் GK மூப்பனாரையா மீதும் பெரிய மரியாதை கொண்டிருந்தார். அந்த GK மூப்பனாருக்கு உண்டான நினைவு நாள் அந்த விழா இதில் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னதுனால, வாசன் அவர்கள் சொன்னதுனால சுதீஷ் கலந்துகிட்டதாகவும், அந்த விழாவில் நிர்மலா சீதாராமன் இருந்ததையும், நிர்மலா சீதாராமன், எடப்பாடி அண்ணன், இவர் அண்ணாமலை அப்படின்லாம் இருந்ததையும் வச்சுக்கிட்டு அப்போ அதிமுக பக்கம் போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் இத்தனை நாளை பேசாத பிரேமலதா அன்னியார் அவர்கள் எடப்பாடி எங்கள் முதுகில் குத்திவிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பகிரங்கமா வைக்கிறாங்க. ஏங்க, அதிமுக வலுவாத்தானே இருக்கு, எடப்பாடி அண்ணன் போற இடங்களுக்கெல்லாம் கூட்டம் வருது, காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டமா? நாங்க எந்த கட்சி தாங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வரல? எடப்பாடி கட்சியும் காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டிட்டு வந்திருக்கு. காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு வராத கட்சினாக்கா அது தேமுதிக தான். எல்லா கட்சியும் தான் இதை செய்து, எடப்பாடி தான் அதை செஞ்சிருக்க அப்படின்னு அங்க ஒரு கத்தியில ஒரு குத்துறாங்க அன்னியார் அவர்கள். அப்ப ADMK பக்கம் அவங்க போகல. அதே சமயத்துல நாள்பட விஜய் அவர்களை பத்தி திரும்ப கேட்கறாங்க. நான் தான் ஜனவரி 9 கூட்டணி யார் கூட சொல்றேன்னு சொல்லிட்டேன்லங்க. சரிங்க, யார் கூட கூட்டணி அனுப்பினாங்க. அப்புறம் வேற ஒரு ஊருக்கு போறாங்க. ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு. அப்ப தேமுதிக யாரோட கூட்டணி வைப்போன்றதை உறுதியா நாங்க சொல்லுவோம், அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுவோம். அப்படியா? சரிங்க, யாரோட கூட்டணி? விஜயோட கூட்டணி வைப்பீங்களா? விஜயகாந்த் போட்டோ பயன்படுத்தி இருக்கிறாரு.
விஜயோட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அல்லது உங்களோட விஜய் கூட்டணி வைப்பாரா? இப்படியான கேள்விகளை தோசையை திருப்பி திருப்பி போட்டு கேட்குற மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்க. விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜயனுடைய செயல்பாடு கரெக்டு தான், விஜயனுடைய பிரச்சாரம் கரெக்டு தான், விஜய் அவருடைய பேச்சில் தப்பு கிடையாது அப்படி இப்படின்னு பிரேமலதா அண்ணியார் சொல்றாங்க. டிடிவியும் அதே தான் சொல்றாரு. ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றாரு. அப்ப ஒரு காலத்தில் பாஜகவோடு உறவு வைத்துக் கொண்டிருந்த இந்த கட்சிகள், விஜயகாந்தனுடைய கட்சி, டிடிவி அவர்களுடைய கட்சி, ஓபிஎஸ்னுடைய கட்சின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது உரிமை மீட்பு குழுவா அது. இவங்க எல்லாருமே இப்ப விஜயை பத்தி சொல்றாங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே பிஜேபியோட உறவு வச்சுட்டு இருந்தவங்க. அப்ப இவங்க எல்லாரையும் ஏடிஎம்கே சேர்த்துக்கல, ஏன்னா ஏடிஎம்கே ஓபிஎஸ் சேர்த்துக்கல. அதனாலதான் கோபப்பட்டு மோடிஜியும் அமித்ஷாஜியும் பார்க்கலன்ற வருத்தத்தில் அவர் போனார். டிடிவி நான் ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு படுத்திருந்தேன், அதுக்கப்புறம் அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தப்ப நான் பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே, பார்க்கணும்னு சொன்னாக்கா அமித்ஷாஜியை பார்க்கறதுக்கு பர்மிஷன் ஆகிக்கலாம் அப்படின்னாங்க. நயினார் என்ன சொன்னாரு, ஓ ஏங்க இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருங்க, அமித்ஷாவை பார்க்கறதுனா பெரிய விஷயமா, ஓபிஎஸ் எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் அப்படியே அந்த கூட்டத்தில் கையை பிடிச்சி அவரை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு செல்ஃபி எடுக்க வச்சிருப்பேன்னு நயினார் சொல்றாரு. ஆனா அதனால கோபப்பட்டதனுடைய விளைவா ஓபிஎஸ் வராரு, டிடிவி இப்படி பேசுறாரு. வாசன் தாங்க உண்மையிலேயே அதே நறுமணத்தோட இருக்கிறார் வாசன். அவருக்கு இந்த சண்டைக்கெல்லாம் நான் வரவே இல்லை, என்னை ஆளை விடுங்க, நான் எப்போதும் பாஜக பக்கம், எனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருங்க அது போதும், தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு எது இதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லைன்னு அப்படியே இருக்கிறாருங்க. இப்போ வேற நிர்மலா சீதாராமன் கொளுத்தி போட்டாங்களா, மூப்பனார் அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டியது, அதை இங்கே இருப்பவர்கள் சிலர் தான் கெடுத்தார்கள், இல்லைன்னா அன்னைக்கு அவர் பிரதமராகி இருப்பார் அப்படின்னு இந்த போற போக்கில் கொளுத்தி போடுறது பாஜகவுக்கு கைவந்த கலைங்க. அதெல்லாம் பாஜக மாதிரி யாருமே எதுவுமே செய்ய முடியாது. உடனே எல்லாருடைய எண்ணமும் என்னவா இருக்கு, நீ பேசுறது யாரு, நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் யாரு, பாஜக. அவங்க யாரை சொல்றாங்க, மூப்பனார் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, மூப்பனார் பிரதமராக இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் ஆகலையா, இங்க இருக்கிறவங்க தான் தடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறதுனா யாரு, நிர்மலா சீதாராமன் வேற யாரும் சொல்லுவாங்க, யார, திமுக யாரு, கலைஞர். இதாங்க கணக்கு. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் அன்னைக்கு என்ன நடந்தது, தராசு ஷியாம் மாதிரியானவர்கள், பத்திரிகையாளர் பிரியன் மாதிரியானவர்கள் எல்லாரும் புட்டு வைக்கிறாங்க. அன்னைக்கு தேதிக்கு முதல்வர் ஜி.கே. மூப்பனார் பிரதமராவதற்கு நான் முழு உதவியும் செய்வேன், நான் பக்கபலமாக இருப்பேன்னு பேட்டியை கொடுக்குறீங்க. ஆனா காங்கிரஸ்காரர்களே மூப்பனார் வருவதற்கு வழிவிடவில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு தராசு ஷியாம் அண்ணன் மாதிரியான பல பத்திரிகை பிரபலங்கள் எல்லாரும் புட்டு வைக்கிறாங்க. அப்புறம் நிர்மலா சீதாராமன் யாரை சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு கணக்கு, இது ஒரு பாலிட்ரிக்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஓபிஎஸ், இப்படிப்பட்ட தேமுதிக, இப்படிப்பட்ட டிடிவி, இவங்க எல்லாம் இன்னைக்கு அதிமுகவை கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கிறது, முதுகுல குத்திட்டாங்க, நெஞ்சில குத்திட்டாங்க, தலையில குத்திட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் சொல்லிட்டு இருக்கிறோம். விஜய் நல்லா தானே பண்றாருங்க, தம்பி இப்பதானே வந்திருக்காரு, நல்லா தான் தம்பி பண்ணுதுங்க, பாவம் சின்ன பையன் தானே, போ எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் பார்க்கும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு, தமிழக வாக்காளர்களுக்கு, குறிப்பா விஜயை நம்பிக்கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களுக்கு, முதல் ஓட்டு போடுகின்ற அந்த இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவனா நீ அப்படின்னு வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி பிஜேபியோட பி டீமா நீ அப்படின்னு வடிவேலு பாணியில இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கு இளைஞர்கள் தயாரா இல்லை. ஆனால் பிஜேபியினுடைய பி டீமா இருந்தாக்க விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா, நாங்கள் என்ன எங்களை முட்டாள்னு நினைக்கிறியா, இன்னைக்கு கூகுளே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களே எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு இருக்கிற யூத் 2K கிட்ஸ். ஆக பிஜேபியோட பி டீம் அப்படின்னு விஜயை பற்றி சொல்வதை நான் நம்பல. ஆனா இன்னைக்கு இவர்கள் எல்லோரும் பேசி கொண்டிருப்பதை பார்த்தால் ஏங்க விஜய் கதவை திறந்து வச்சுட்டே இருக்காருங்க, யாருமே போலீங்க, கொஞ்சம் நீங்க போங்க, பாவம்ல நம்மளு அப்படின்னு சொல்லி பிஜேபி அந்த பக்கம் கை மாற்றி விடுதோ, மடை மாற்றி விடுதோ,
இதோ உங்களுக்கு கூகுள் மேப் அனுப்பிச்சிருக்கேன் லொக்கேஷனை, நீங்க அங்க போயிருங்க. அட லொக்கேஷன்ல பனையூர் காமிக்குது, ஆமா விஜய்கிட்ட போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் நோக்கர்கள், இன்னைக்கு இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதல் வாக்காளர்கள், ஓட்டர்ஸ், அவங்க எல்லாருமே இப்படி ஒரு சிந்தனையை வைக்கிறாங்க. ஆனால் விஜய் பி டீமாக இருக்க மாட்டாருங்க. ஏன்னா சினிமாவில் நம்பர் 1 இருக்கிறவர் இதுலேயும் ஏ வரிசையில் தான் இருப்பார், பி வரிசையில் இருக்க மாட்டாருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. என்னுடைய நம்பிக்கை ஜெயிக்குதா அல்லது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற, மக்கள் யூகித்து கரெக்டாக கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணியிருக்கிற பிஜேபியினுடைய பி டீம் தான் விஜய்ங்கிறது தான் கரெக்டா அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். ஒருவேளை பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் தெரிஞ்சதுனாக்கா நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேங்க. நான் பி டீம் இல்லைன்னு சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். வணக்கம்.